ரூமியின் பழமொழி ஒன்றை பார்க்கலாம். யூ ஆர் நாட் எ ட்ராப் இன் த ஓஷன். ஒரு கடலில் ஒரு துளி நீ அல்ல. யூ ஆர் த என்டையர் ஓஷன் இன் எ ட்ராப். நீ ஒரு முழு கடல், ஒரு துளியில் உள்ள ஒரு முழு கடல் என்கிறார். ஒரு துளியில் உள்ள முழு கடல். ஒரு முழு கடல் எப்படி துளி இருக்க முடியும் நீங்கள் யோசிக்கலாம். அதை விடுங்கள். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு முழு கடல் என்பதையாவது புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அறியாமையில் வாழும் நம்ம என்ன நினைத்துக்கிறோம்? நாம் ஒரு சிறு துகள், ஒரு சிறு அணு, இந்த பிரபஞ்சத்தை ஒரு சிறு துகள், சிறு அணு என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் நமது உண்மை நிலை என்ன என்றால் நாம் தான் இந்த பிரபஞ்சம் என்று பல பெரியவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதை உங்களால் உணர முடியாவிட்டாலும் தெரிந்து கொள்ளவா செய்து கொள்ளுங்கள். குறைஞ்சபட்சம் இதை அறிவுபூர்வமாக உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் யார்? நாம் ஒரு துளி அல்ல, கடலில் உள்ள ஒரு துளி அல்ல. ஆனால் நாம் இந்த கடல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் கடலில் உள்ள துளி என்று நினைத்து கொண்டால் கூட என்ன எப்படி நினைக்க வேண்டாம்? நாம் எல்லோரிடமும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு துளி தனியாக இருக்க முடியாது. அந்த துளி கடலில் உள்ள ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும். அப்படி ஒன்று சேர்ந்தால் என்னாகும்? அது கடலாக மாறிவிடும். நம்ம அறியாமையால் நாம் தனி மனிதன் என்று எண்ணி இருக்கும்போது நமக்கு எல்லாவித கஷ்டங்களும் இருக்கும். ஆனால் நாம் தனி மனிதனில் நாம் இந்த சமுதாயம் என்று நினைக்கும் போது நமக்கு கஷ்டங்கள் விலக ஆரம்பித்துவிடும். நமது மந்திரம்: அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.